ஹலோ, இன்றைக்கி நான் போர்ட்ரைட் வரைகிறது எப்படி என்றதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபோட்டோவை பற்றியும் பேப்பர் அதனோட தரம் விதம் ஆகியத்தை பற்றியும் மற்றும் என்ன மெட்டீரியலெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் என்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆங்கிளில் எல்லாம் போர்ட்ரைட் வரையலாம் என்றதை பற்றியும், போர்ட்ரைட்டை எப்படியெல்லாம் வரையலாம் என்றதை பற்றியும் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வரைஞ்சி காட்டும்போது முழு விவரத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லித்தர போகிறேன். எனவே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உன்னிப்பாக கவனித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயனடைய வேண்டுகிறேன். இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல ஃபோட்டோவை பற்றி பார்ப்போம். இதுதான் நம்ம வரைய போகிறோம். ஃபோட்டோவில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஃபோட்டோ நல்லா தெளிவாக இருக்கணும், நமக்கு தேவையான சைஸில் இருக்கணும். அப்புறம் ஆங்கிளில் அந்த எக்ஸ்ப்ரெஷனு, அந்த ஸ்மைல் இதெல்லாம் இருக்கான்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ரீப்ரொடக்ஷனில் நல்லா வரும். மொத்தத்தில் ஃபோட்டோ எப்போவுமே பாஸ்போர்ட் சைஸ்லேயும் போஸ்ட் கார்டு சைஸ்லேயும் தான் கிடைக்கும். அதுவும் ஃபுல் ஃபிகராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ முகத்துக்கு முதல்தான் அட்டென்ஷன் கொடுத்து வரைய போகிறோம் போர்ட்ரைட்டுன்றனால. ஸோ நம்ம அந்த ஃபோட்டோலேருந்து இந்த முகத்தை மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெவலப் பண்ணி என்லார்ஜ் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போடணும். முதல்ல நான் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டிருக்கேன். இதுதான் அந்த சைஸு. இது எனக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் மறுபடியும் இன்னும் ஒன்று நம்ம இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று பெருசாக போட்டிருக்கேன். ஸோ இது நமக்கு போர்ட்ரைட்டுக்கு சரியான சைஸ். அப்புறம் போர்ட்ரைட்டு நம்ம ஜெராக்ஸ் பண்ணும்போது பெருசாகும்போது கிளியராக இருக்காது, தெளிவாக இருக்காது. அதனால் நம்ம அதுக்கு மேலேயே கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். லைன்ஸ் எல்லாம் போட்டு அது கிளியராக அந்த ஷேப்பை கிளியராக பண்ணி காமிச்சிருக்கோம். ஹேரெல்லாம் கூட பார்த்துங்க, ஹேர்லாம் பார்த்து கிளியராக பண்ணி நம்ம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வரையும் போது அது கிளியராக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ போர்ட்ரைட்டை எப்படியெல்லாம் வரையலாம் என்றதை பார்க்கலாம். போர்ட்ரைட்டை மொத்தத்தில் 3 விதமாக வரைவாங்க. அதில் 1 ஃபேஸ் டு ஃபேஸ், 2 1/3 ஆங்கிள், 3 சைடு ஆங்கிள். பாருங்கள், ஃபேஸ் டு ஃபேஸ் இதுதான் ஃபேஸ் டு ஃபேஸு, நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக பார்த்து வரைகிறது. 2வது 1/3, அதாவது ஒவ்வொரு சைடில் பார்த்து வரைகிறது 1/3. அது மாதிரி டோட்டல் சைடு, இது சைடு ஆங்கிள் அண்ட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 விதத்தில் தான் ஜென்ரலாக வரைவாங்க. இதில் நம்ம என்ன எது தேவை எப்படி தேவை என்று பார்த்து நம்ம போர்ட்ரைட்டை வரையலாம். அப்புறம் போர்ட்ரைட்டை எப்படியெல்லாம் வரையலாம் என்றது இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு போர்ட்ரைட் எடுத்து நம்ம இது பண்ணிவிட்டு அதை கிரிட் லைன்ஸ் கிரிட் போட்டு, இதை பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த பாக்ஸ் போட்டு அதே மாதிரி ஒரு பிளாங்க் ஷீட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு இதில் இருக்கிற எங்கெங்கே என்னென்ன இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை, அந்த இமேஜஸை அப்படியே பாருங்கள். இங்கே ஒரு 2வது கட்டத்தில், 3வது கட்டம், 4வது கட்டத்தில் கண் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 2 3 4வது கட்டத்தில் கண் இருக்குது. அது மாதிரி 5வது கட்டத்தில் கண் இருக்குது. இதுலேயும் 5வது 4 5 கண் இருக்குது. ஸோ 5வது கண்றது எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ இதை மாதிரி கணக்கு போட்டு தான் இதை பார்த்து அதை அப்படியே அதே கணக்கில் இது பண்ணலாம். இதை நம்ம இதே சைஸில் பண்ணும்போது அது சேம் சைஸு பிளாக்கில் பண்ணலாம். இல்லை நமக்கு இதை விட பெருசாக வேணும்னா இந்த காலம்ஸை பெருசாக பண்ணி பாக்ஸஸை பெரிய சைஸ் பண்ணி இமேஜை பெருசாக கூட ட்ரா பண்ணலாம். இது ஒரு விதம் கிரிட் லைன்ஸ், அதாவது காலம்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டு பண்ணுறது.
அடுத்தது ட்ரேசிங், அப்படியே படத்து மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணுறது. பண்ணியிருக்கேன் பாருங்கள், ட்ரேஸு படத்து மேலே பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஒன்றும் ட்ரேஸிங்கும் பண்ணலாம். அது மட்டும் இது ஒன்று 2 விதமாச்சா. அதாவது 3வது விதம், அதாவது ஃபோட்டோவை பார்த்து நேராக ட்ராயிங் பண்ணுறது. அதாவது ஃப்ரீ ஹேண்டு ஃபோட்டோவை பார்த்து நேராக நம்ம கணக்கு போட்டு கால்குலேஷனோட கரெக்டாக எங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்த்து மெமரியிலேயே ட்ரா பண்ணுறது. இதுதான் 3வது விதம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம இப்போது ஃபோட்டோவை பற்றி ஒரு தெளிவான விவரத்தை கொடுத்துருக்கேன். அதாவது கிளாரிட்டி, சைஸு, ஆங்கிளு, எதை மாதிரியெல்லாம் வரையலாம், 3 ஆங்கிளும் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் எப்படியெல்லாம் வரையலான்றதையும் சொல்லியிருந்தேன், எந்தெந்த விதமாக வரையலான்றது. சரி, இப்போ நம்ம பேப்பரை பற்றி பார்ப்போம். பேப்பரில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா கலர், பேப்பர் கலர், டோனுன்னுவாங்க. டோன், கலர் எல்லாம் ஒன்று தான். அப்புறமா சர்ஃபேஸ் ரஃப்பு, ஸ்மூத்து, ஹார்டு, இதுதான் சர்ஃபேஸஸ். அப்புறமா ஜிஎஸ்எம், கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் என்ன அளவுக்கு, என்ன வேஞ்சஸ், எவ்வளோ திக்கு இருக்குது, கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். 170, 190, 230 கிராம்ஸ். ஏன்னா அது ஒரு ஸ்கொயர் மீட்டரு அதுக்கு வெயிட் போட்டால் எவ்வளோ இருக்குமோ அதை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் 170 ஜிஎஸ்எம், 250 ஜிஎஸ்எம் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம பேப்பரை போர்ட்ரேட் பண்ணும்போது தின் பேப்பர்ஸை யூஸ் பண்ணால் அது லாங் லாஸ்டிங் இருக்காது. அதாவது நாட்பட கிழிஞ்சிடும், சின்ன தின்னாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற பேப்பராக பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக பிரிஸ்டோன்ற பேப்பர் வருது, அது நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் 170 ஜிஎஸ்எம்லேருந்து 200, 250 அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வரையலாம். அது உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால நாட்பட நல்லா இருக்கும். அப்புறம் கைண்ட் ஆஃப் பேப்பர், வெரைட்டி ஆஃப் பேப்பர். அதாவது நியூஸ் பிரிண்ட் பேப்பர் என்னவாங்க, இதுதான் நியூஸ் பிரிண்ட் பேப்பர். இதுதான் நியூஸ் பிரிண்ட் பேப்பர். நியூஸ் பிரிண்ட் பேப்பர் ஆக்சுவலி ஷேடிங்க்கும் சார்கோல் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ரெண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அது நாட்பட அது ஃபேட் ஆகிடும். கலரு அப்படியே டோனல் வேல்யூ இதாகிடும். பேப்பரும் கலர் மாறிடும், வீக் ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த தின் ஷீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒன்று, இதில் கிரே டோனு, ஒயிட் டோனு எல்லாம் இருக்குது. நம்ம கிரே டோனோ ஒயிட் டோனோ எது வேணால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரல் ஒன்று, அதாவது மீடியம் ரேஞ்சு ஷீட். நம்ம கிறிஸ்டல் பாண்ட் A4 சைஸில் பேப்பர், ஜென்ரல் பேப்பர் கிடைக்குதுல்ல, அது இதுலேயும் நம்ம ட்ரா பண்ணலாம். இது தின்னு தான், ஆனால் இதுலேயும் திக்கர். மொத்தத்தில் நீங்கள் திக் ஷீட்டு ஜிஎஸ்எம் பார்த்து வாங்குறது நல்லது. இது ஆர்ட் பேப்பர்ன்றாங்க. இது கிளாஸி அண்ட் ஷைனி இருக்கும். இது அதாவது பென்சிலுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இது லேயர் மேலே ஏறாது. ஒரு லேயர் ஏறிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் மேலே ஏற்ற முடியாது. அது அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது சூட்டபிள் ஃபார் பென் ட்ராயிங்க்கு நல்லது, ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் டெக்ஸ்சர் ஷீட்டு, டெக்ஸ்சரைஸ் ஷீட்டு. அதாவது இது நல்லா கவனிங்க. இதில் ஒரு கிரைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, ஷேட் பண்ண பிறகு டெக்ஸ்சர் கிரைன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கிரைனி ஷீட்டு, டெக்ஸ்சரைஸ் ஷீட்டு வாங்கி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டு கிடைக்கும். நம்ம ஆக்சுவலி இந்த தடவை இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போது வெரைட்டி ஆஃப் பேப்பரு, அதனோட குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம மெட்டீரியல்ஸை பற்றி பார்ப்போமா. மெட்டீரியல்ன்றது நிறைய மெட்டீரியல் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது அவைலபிள் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை வச்சு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். முதல்ல பேசிக்கலாக நம்ம தேவைப்படுறது பென்சிலு,
ரேசரு, ஷார்ப்னரு, இதெல்லாம். அந்த பென்சிலில் என்னென்ன விதம்? பென்சிலில் ஹெச்பி, 2B, 6B, 8B அண்ட் லெட் பென்சில். இது லெட் பென்சில், இது ஹெச்பி, இது 2B, இது ஹெச்பி, இது 6B. இது வந்து இதனோட இது வேரியேஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணோம்னா லைனோட திக்னஸ்ஸு ஈவனாக தின்னாக கிடைக்கும். நம்ம என்ன லெட் பாயிண்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்டில் கிடைக்கும். 2 ஹெச்பி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ராயிங் வந்து லைட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ட்ராயிங் பண்ணிங்கன்னா அதில் லைட்டாக கிடைக்கும். அது வந்து பேசிக் ஸ்கெச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஷேடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, பேசிக் ஸ்கெச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 2B வந்து மோரலஸ் ஹெச்பி ஓரியன்ட் தான், ஆனால் ஹெச்பியை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது ஸ்கெட்சுக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஷேடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பேசிக் ஷேடிங் அதில் லைட்டர் டோனலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுமா 6B அண்ட் 8B எல்லாம் டார்க்கர் டோன் வேல்யூ, அதாவது டார்க்கு டெப்த்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுதான் பென்சிலோட யூசேஜ். மற்றபடி இந்த ஷார்ப்னர் கண்டிப்பாக பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு ரேசரும் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த ரேசரில் பலவிதமான ரேசர்ஸ் வருது. இது ஜென்ரல் ஒன். அது இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் ரேசர் வருது. இதே மாதிரி இருக்கும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கிளியர் ரேசர்னுவாங்க, கிளியர் ரேசர்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரீட்ராக்டபுள் ரேசர் என்ன சொல்லுவாங்க, அதுதான் இது. பென்சில், லெட் பென்சில் மாதிரியே பென் மாதிரி வரும். இது வந்து ப்ரெஸ் பண்ண அவுட்டில் வரும். அது தேவையில்லைன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்ம வந்து இப்போது ஃபோட்டோவை பற்றி ஒரு தெளிவான விவரத்தை கொடுத்துருக்கேன். அதாவது கிளாரிட்டி, சைஸு, ஆங்கிளு, எதை மாதிரியெல்லாம் வரையலாம், 3 ஆங்கிளும் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் எப்படியெல்லாம் வரையலான்றதையும் சொல்லியிருந்தேன், எந்தெந்த விதமாக வரையலான்றது. சரி, இப்போ வந்து நம்ம பேப்பரை பற்றி பார்ப்போம். பேப்பரில் முதல்ல கவனிக்க வேண்டியது என்னென்னா கலர், பேப்பர் கலர், டோனுன்னுவாங்க. டோன், கலர் எல்லாம் ஒன்று தான். அப்புறமா சர்ஃபேஸ் வந்து ரஃப்பு, ஸ்மூத்து, ஹார்டு, இதுதான் சர்ஃபேஸஸ். அப்புறமா ஜிஎஸ்எம், கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் என்ன அளவுக்கு, என்ன வேஞ்சஸ், எவ்வளோ திக் இருக்குது, கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர். 170, 190, 230 கிராம்ஸ். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டரு, அதுக்கு வெயிட் போட்டால் எவ்வளோ இருக்குமோ அதை தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் 170 GSM, 250 GSM பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம பேப்பரை போர்ட்ரேட் பண்ணும்போது தின் பேப்பர்ஸை யூஸ் பண்ணால் அது வந்து லாங் லாஸ்டிங் இருக்காது. அதாவது நாட்பட கிழிஞ்சிடும், சின்ன தின்னாக இருக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்கிற பேப்பராக பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக பிரிஸ்டோன்ற பேப்பர் வருது, அது நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் 170 GSMலேருந்து 200, 250 அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வரையலாம். அது வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால நாட்பட நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் பேப்பர், வெரைட்டி ஆஃப் பேப்பர், அதாவது நியூஸ் பிரிண்ட் பேப்பர் என்னவாங்க. இதுதான் நியூஸ் பிரிண்ட் பேப்பர். நியூஸ் பிரிண்ட் பேப்பர் ஆக்சுவலி ஷேடிங்க்கும் சார்கோல் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், பிளெண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து நாட்பட அது வந்து ஃபேட் ஆகிடும். கலரு அப்படியே டோனல் வேல்யூ இதாகிடும். பேப்பரும் வந்து கலர் மாறிடும், வீக் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த தின் ஷீட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 1.
இதில் வந்து கிரே டோனு, ஒயிட் டோனு எல்லாம் இருக்குது. நம்ம கிரே டோனோ ஒயிட் டோனோ எது வேணால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரல் ஒன், அதாவது மீடியம் ரேஞ்சு ஷீட். நம்ம கிறிஸ்டல் பாண்ட் A4 சைஸில் பேப்பர், ஜென்ரல் பேப்பர் கிடைக்குதுல்ல, அது இது. இதுலேயும் நம்ம ட்ரா பண்ணலாம். இது வந்து தின்னு தான், ஆனால் இதுலேயும் திக்கர். மொத்தத்தில் நீங்கள் திக் ஷீட்டு ஜிஎஸ்எம் பார்த்து வாங்குறது நல்லது. இது வந்து ஆர்ட் பேப்பர்ன்றாங்க. இது கிளாசி அண்ட் ஷைனி இருக்கும். இது வந்து அதாவது பென்சிலுக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இது லேயர் மேலே மேலே ஏறாது. ஒரு லேயர் ஏறிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து மேலே ஏற்ற முடியாது. அது அவ்வளோ நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து சூட்டபிள் ஃபார் பென் ட்ராயிங்க்கு நல்லது. ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து டெக்ஸ்சர் ஷீட்டு, டெக்ஸ்சரைஸ் ஷீட்டு. அதாவது இது நல்லா கவனிங்க. இதில் வந்து கிரைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஷேட் பண்ண பிறகு டெக்ஸ்சர் கிரைன் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கிரைனி ஷீட்டு, டெக்ஸ்சரைஸ்டு ஷீட்டு வாங்கி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்டு கிடைக்கும். நம்ம ஆக்சுவலி இந்த தடவை இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போது வெரைட்டி ஆஃப் பேப்பரு, அதனோட குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம மெட்டீரியல்ஸை பற்றி பார்ப்போமா? மெட்டீரியல்ன்றது நிறைய மெட்டீரியல் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது அவைலபிள் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை வச்சு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். முதல்ல பேசிக்கலாக நம்ம தேவைப்படுறது பென்சிலு, ரேசரு, ஷார்ப்னரு, இதெல்லாம். அந்த பென்சிலில் என்னென்ன விதம்? பென்சிலில் HB, 2B, 6B, 8B அண்ட் லெட் பென்சில். இது லெட் பென்சில். இது HB, இது 2B, இது HB, இது 6B. இது வந்து இதனோட இது வேரியேஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணோம்னா லைனோட திக்னஸ்ஸு ஈவனாக தின்னாக கிடைக்கும். நம்ம என்ன லெட் பாயிண்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்டில் கிடைக்கும். 2 HB யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ட்ராயிங் வந்து லைட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். ட்ராயிங் பண்ணிங்கன்னா அதில் லைட்டாக கிடைக்கும். அது வந்து பேசிக் ஸ்கெச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஷேடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, பேசிக் ஸ்கெச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 2B வந்து மோரலஸ் HB ஓரியன்ட் தான், ஆனால் HBயை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது ஸ்கெட்சுக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஷேடிங்க்கும் யூஸ் பண்ணலாம். பேசிக் ஷேடிங் அதில் லைட்டர் டோனலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி 6B அண்ட் 8B எல்லாம் டார்க்கர் டோன் வேல்யூ, அதாவது டார்க்கு டெப்த்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுதான் பென்சிலோட யூசேஜ். மற்றபடி இந்த ஷார்ப்னர் கண்டிப்பாக பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு ரேசரும் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த ரேசரில் பலவிதமான ரேசர்ஸ் வருது. இது ஜென்ரல் ஒன். அது இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் ரேசர் வருது. இதே மாதிரி இருக்கும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கிளியர் ரேசர்ன்னுவாங்க, கிளியர் ரேசர்ன்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரீட்ராக்டபுள் ரேசர் என்ன சொல்லுவாங்க, அதுதான் இது. பென்சில், லெட் பென்சில் மாதிரியே பென் மாதிரி வரும். இது வந்து ப்ரெஸ் பண்ண அவுட்டில் வரும். அது தேவையில்லைன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் நம்ம ரேஸ் பண்ணுறதுக்கு, இதை பாருங்கள், ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஷார்ப்பாக எங்கெங்கே வேணும் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரேசர் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம வந்து இதை வந்து கையால் பண்ணோம், ரேஸ் பண்ணோம். அது வந்து பேட்டரியில் ஓடுறது. இதே மாதிரி தான் அதுவும் பேட்டரியில் ஓடுறதானா ஆன் பண்ணால் அது இந்த ரேசரோட ஹெட்டு ரன் ஆகும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இமேஜ் மேலே வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் பண்ணும். ஸோ அது எலக்ட்ரிக்கல் ரேசர். அது நம்ம கையில் இல்லை இப்போது, அதனால் காட்ட முடியல. அதுக்கப்புறமா நீடபுள் ரேசர்.
நீடபுள் ரேசர்ன்றது ஒரு விதமாக இருக்குது. அது நான் உங்களுக்காகவே வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் வாங்கினேன், நீங்கள் காட்டணுன்றதுக்காகவே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து கிளே டைப்பில் வருது, கிளே மாடலில், கிளே டைப்பு. இது ஏங்க இதனோட அட்வான்டேஜ் என்ன? இது ரொம்ப ரொம்ப சுப்பீரியர் ரேசர். இது எல்லோரும் வாங்கி வச்சுட்டு, அதாவது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு பண்ணோன்னா, பர்டிகுலராக பென்சில் ஷேடிங்கில் இந்த ரேசர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது பெட்டர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நான் இதை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குது. நம்ம இது ரேஸ் பண்ணுறோம். இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக மேலே லைட்டாக அப்படி தான் அப்ளை பண்ணணும். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும், அப்படியே ஆகிடும். ஓகேவா? அது இல்லாமல் இப்போ இப்படி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு, இப்போ பாருங்கள் இந்த எண்டை நான் ஷார்ப் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இது மாதிரி ஷார்ப் பண்ணிக்கிட்டு ஷார்ப் எட்ஜ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம பல விதமான ரேசரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மெட்டீரியல்ஸில். அது இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? பேப்பரை பார்த்தோம், ரேசர் பார்த்தோம். இதோ பாருங்கள், பிளெண்டிங் ஸ்டெப். இது வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ண பிறகு ஷேட் பண்ணுறோம். ஷேடிங்கோட பேசிக் என்னென்னா டார்க் டு லைட்டு, டெப்த் டு லைட்டு, டார்க்லேருந்து மிட் டோன்லேருந்து லைட்டு, லைட்லேருந்து ஹைலைட்டு, அப்படியே கிராஜுவலாக குறையுது. இதுதான் ஷேடிங்கோட பேசிக் ஃபண்டமெண்டல். இப்போ நம்ம இதை வந்து இப்படி இருக்குது, இதை வந்து பிளெண்ட் பண்ணோம். இதை வச்சு இப்படி பண்ண அருமையாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். பாருங்கள், இது அவுட்டில் கூட இந்த இதை யூஸ் பண்ணியே இங்கே நம்ம லைட்டாக ஷேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பிளெண்டிங் ஸ்டெம்மு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இதையும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஷேடிங்கோட எல்லா மெட்டீரியலும். நம்ம இப்போ ஷேடிங்கை பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் 6B, HB, லெட் பென்சில் இதெல்லாம் பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேராக களத்தில் இறங்க வேண்டியது தான், அதாவது ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நின்று ட்ராயிங் எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே.